எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் கிளைமேட் மாறிச்சு அப்படின்னா சளி இருமல்லாம் வரும். அதுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கக்கூடிய சிக்கன் ஷோர்பா தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக கழுவி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சை காட்டில் கொஞ்சம் அதிகமாக 2 பல் பூண்டு அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் ஷோர்பாக்குரிய மசாலா. இப்போ அடுத்ததாக குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக வேண்டாம். ஒரு பல்லாரியை சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொடிசாக இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது கிடையாது, நல்லா நிறம் மாறி சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த எலும்புகளோடு உள்ள சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும் அப்படின்னா அதனுடைய நிறம் மாறி அதுலேருந்தே லைட்டாக அப்படியே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம். இது நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம். அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடுங்க. அதனுடைய பச்சை வாசனை போகணும். ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக க்ரீன் கலரில் இருந்தது மாதிரி இருக்கும். கொஞ்சம் குக் பண்ணோம் அப்படின்னா லைட் கலரில் மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். அதாவது சூப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அந்த உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி 5 விசில் வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா நல்லா கமன் மணக்கக்கூடிய சிக்கன் ஷோர்பா ரெடி. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை லைட்டாக ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள், அதாவது நம்ம முட்டைப்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, மிளகும் சீரகமும் சம அளவு எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு உப்பு போட்டு குறப்பாக பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு 2 இனுக்கு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சளி இருமல்லாம் உள்ளவங்க நீங்கள் சர்வ் பண்ணும் போச்சுல அதில் கொஞ்சம் மிளகும் சீரகமும் கொஞ்சம் அதிகமாக போட்டு குடிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே இதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.